Good morning, dear teachers. UGTRB English 108 சேலஞ்சில் இன்னைக்கு டே 104 ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த்தில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த் போய்ட்ரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு சொன்னோன்னே திரும்ப 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 ஒரே விஷயம், நேச்சர், அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவருடைய கவிதை எல்லாத்துலேயும் அந்த நேச்சர் அப்படிங்கிறது வரும். காமன் லைஃப், காமன் டிக்ஷன் அண்ட் இமேஜினேஷன், இந்த விஷயங்கள் தான் திரும்பி 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 இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த் போய்ட்ரிலையும் இதே விஷயங்கள் தான் இருக்குது. பட் ஒன்று ரெண்டு கேள்விகள் நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த ஏரியால. ஸோ இதுக்கு முந்தைய வகுப்புகளில் வந்து நம்ம பார்த்தோம்னா வேர்ட்ஸ்வர்த்தினுடைய லைஃப் பார்த்தோம், இந்த இன்ட்ரோ பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய தியரி ஆஃப் போய்ட்ரி என்னது, ப்ரோஸுக்கும் போய்ட்ரிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லாம எழுதியிருப்பாரு. இவருடைய போய்ட்ரி பயங்கரமா ஆகா ஓகோ அப்படின்னு அவரே சொல்லிப்பாரு. பட் இன் ஜென்ரலா நம்ம பார்த்தோம்னா அப்படி ஒன்றும் இல்லைங்க. நிறைய ட்ரை போய்ட்ரி இவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் கூட ஓப்பனா இதுல டிஸ்கஸ் பண்ண போறாங்க. சரிங்களா? என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் அவருடைய கவிதையில இருக்குது. அப்போ ஒரு கம்பேரிசன் போடுறாரு. இப்ப நம்ம பாக்குறது ஹட்சன் புக் இல்லைங்களா? இப்போ ஹட்சன் தான் ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு. போப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவரை கிரேட் பொயட் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அவர் எதை பத்தி எழுதியிருக்காரு? டவுன் அண்ட் ஆர்டிபிஷியல் லைஃப். இப்போ டவுனையும் ஆர்டிபிஷியல் லைஃபையும் பத்தி எழுதுறதுல கிரேட் பொயட் யாருன்னா போப். அதே மாதிரி கிராமத்தை பத்தியும் நேச்சுரல் லைஃபை பத்தி எழுதுறதுல வேர்ட்ஸ்வர்த் பெரிய ஆள். அப்போ ஒரு கம்பேரிசன் போப்புக்கும் வேர்ட்ஸ்வர்த்துக்கும். சரிங்களா? சரி, அப்படியே உள்ள போகும். அப்போ அந்த என்ன கேரக்டர் அப்படிங்கிறத வரிகள்லயே சொல்லியாச்சு. அப்ப இவர் ஒரு கண்ட்ரி லைஃப் பத்தி எழுதுவாரு, நேச்சரை அது கூட ஆட் பண்ணிப்பாரு. சரி, as an interpreter ஆஃப் நேச்சர், நேச்சர்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ஆராய்ஞ்சு எடுத்து எழுதுறதுல பெரிய கில்லாடி இவர். அதுல வந்து இவரை சேலஞ்ச் பண்ண முடியுமானா முடியாது. his love of nature was boundless. his knowledge of nature was equal to his love. சரிங்களா? அவருடைய அறிவுத்திறன், அவருடைய அந்த இயற்கை மேல அவர் வச்சுக்கிட்ட பாசம், இதுல எது பெருசுன்னுலாம் நீங்க அளவிட்டு பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட எல்லாம் ஒண்ணு. அப்போ சில கோட்ஸ வந்து ஹட்சன் நமக்கு குடுக்குறாரு பாருங்க. "ஹி ரோட் ஆல்வேஸ் வித் ஹிஸ் ஐ." அவருக்கு என்ன தெரிகிறது? அதாவது கண்ட்ரி லைஃப்ல மூல முடுக்குல என்ன இருந்தாலும் அத புடிச்சு எழுதக்கூடியதுல பெரிய வல்லவர் இவர் பாருங்க. அவருடைய அந்த பார்வை, வித் ஹிஸ் ஐ அப்படிங்கிறது அவருடைய அந்த விஷன, அந்த பார்வையே சொல்லுது. ஸ்டெடிலி ஃபிக்ஸ்ட் அப்பான் ஹிஸ் ஆப்ஜெக்ட். எத எய்ம் பண்றாரோ அத ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாரு. நத்திங் வாஸ் டூ ஸ்மால் டு எஸ்கேப் ஹிஸ் அட்டென்ஷன். ஒரு சிறு ஒரு சிறு விஷயம் கூட அவர் கண்ணுல இருந்து தப்பாதான். அப்படி அவர் வந்து அந்த எழுதக்கூடிய விஷயத்த ரொம்ப மும்முரமாக பார்க்கக்கூடியவர். அதனால அவரை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா, த கீனஸ்ட் ஐட் ஆஃப் ஆல் மாடர்ன் பொயட்ஸ் ஃபார் வாட் இஸ் டீப் அண்ட் எசென்ஷியல் இன் நேச்சர். எது இயற்கையில ரொம்ப ஆழமாக, ரொம்ப அந்த ஒளிஞ்சு இருக்குதோ அதை தேடி கண்டுபிடிக்க எடுக்கிறதுல மாடர்ன் பொய்ட்ஸ்லயே கீனைஸ்ட் இருக்கக்கூடியவர், ரொம்ப நுட்பமான பார்வை கொண்டவர், திறன் கொண்டவர் இவர் தான் அப்படின்றாங்களாம். சரிங்களா? அதனால வேர்ட்ஸ்வர்த்தை இப்படி அழைக்கிறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். சரி, நான் அதுதான் சொன்னேன். தீம் தியரி ஒண்ணுதான், நேச்சர் தான். ஆனா இதுல ஃபேக்சுவலான சில இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல கிடைக்கலாம். இந்த மாடர்ன் போயிட்லயே கீனஸ்ட் ஹைட் இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நாம என்ன பண்ணுவோம்? மாடர்ன் போயிட்னு சொன்னோம்னா அங்க தாமஸ் ஹார்டி பக்கம் போயிருவோம். இல்ல, மாடர்ன் போயட் யாரு நேச்சரை உள்ளார்ந்து ஆராய்ந்து பார்ப்பாங்க, வேர்ட்ஸ்வர்த். சரி, அடுத்தது அப்படியே இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. இட் ஹாஸ் ஜஸ்ட்லி பீன் செட். ஒரு விஷயம் சொல்றாங்க, that in all his description, அவருடைய எல்லா அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்லயும் எவ்ரி டச் இஸ் ட்ரூ. ஒன்னு எடுத்து எழுதுறோமா எல்லாம் உண்மை கலந்ததாக இருக்கும், ரியாலிட்டியா இருக்கும். நாட் த காப்பிங் ஆஃப் லிட்டரரி பேஸ். ஒரு இலக்கியம் எழுதுறதுக்காக நாம வந்து ஏதோ ஒரு வாயில வந்ததெல்லாம் எழுதிட்டு போறக்கூடிய விஷயம் இங்க இல்லை. பட் த ரிசல்ட் ஆஃப் டைரக்ட் அப்சர்வேஷன், நேரடியாக உற்று நோக்கி நாம அதை எழுதுறோம். சரி, அப்போ இததான் அவர் தான் சொல்லியிருக்காரு. அவருடைய கூற்றுப்படி தான் இப்படி எழுதுறது அப்படிங்கிறது. ஆனா இதுல எப்படி இமேஜினேஷனை ஃபிக்ஸ் பண்றது? கான்ட்ரடிக்டடா இருக்குது இல்லைங்களா? டைரக்டா அப்சர்வ் பண்ணி தான் எழுதணும்னா இமேஜினேஷனுடைய பர்பஸ் என்ன? இப்ப இதுல நீங்க ஒரு கொஸ்டினை நீங்களே ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அப்படியே பாருங்க, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மொத்தமா என்ன சொல்லுதுன்னா, இவருடைய ஒர்க்ல
லவ், நாலேஜ், ஃபிடெலிட்டி, ஒரு நம்பிக்கை, ஃபெய்த் இதெல்லாம் இருக்குதுன்னா அதை மட்டும் அவர் ஃபாலோ பண்ணல. இதெல்லாம் இருக்கிற மாதிரி தோணுனாலும் சரிங்களா, ஆஃப்டர் ஆல் த மோஸ்ட் ஸ்பெசிபிக் அண்ட் பர்சனல் குவாலிட்டிஸ் இன் வேர்ட்ஸ் வித் நேச்சர் போயட்ரி இதெல்லாம் தான் இருக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பட் rather என்ன இருக்குது, profound religious feeling which pervades it. அதெல்லாம் கட்டி காப்பாற்றக்கூடிய ரிலீஜியஸ் ஃபீலிங் ட்ரெடிஷ்னலும் உள்ள இருக்குதுங்களா. சரிங்களா, சில ட்ரெடிஷ்னாலிட்டி உள்ள இருக்குது. இது மட்டும் இல்ல, இது மட்டும் தான் வேர்ட்ஸ்வர்த்தினுடைய ஒர்க் அப்படின்னா அதை நீங்க நம்ப வேணாம். தாண்டியும் நிறைய விஷயங்கள் வேர்ட்ஸ்வர்த்தினுடைய ஒர்க்ல எக்ஸாம்பிள் வந்து சில போயம்ஸை போடுறாருங்க. லைன்ஸ் ரிட்டன் அபோவ் டிண்டன் அபே. சுருக்கமா நம்ம டிண்டன் அபேன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். டிண்டன் அபே அப்படிங்கிற போயம்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஓட் ஆன் இம்மாரல்டி, ஓட் ஆன் இம்மார்டாலிட்டி இதுன்னு சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும். இந்த ரெண்டு கவிதைகளும் வேர்ட்ஸ்வர்த்துடைய மிகப்பெரிய மேக்னம் ஆப்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கவிதைகள்ங்க. மேக்னம் ஆப்ஸ். டிண்டனபே அவர் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த டிண்டனபே அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. அது ஒரு பாழடைஞ்ச ஒரு இடம். அது வந்து ரிவர் வை பக்கத்துல இருக்கு. அந்த ஃபால்ஸுக்கு போகும்போது திரும்ப அந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போன அந்த நினைவுகளை திரும்பியும் அப்படியே ஞாபகப்படுத்திக்கிறது. இந்த ஓட் ஆன் த இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மாரல்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சிறு வயது பருவங்களை திரும்ப அசை போட்டு பாக்குறது. ரெண்டுமே ரிமெம்பரிங் தான். சரியா, ரெண்டுமே ரொம்ப பயங்கரமான பிலாசபிக்கலான ஒர்க். இதுல ரெண்டுல என்ன சொல்றாரு, நேச்சர் வாஸ் ஃபார் ஹிம் த எம்பாடிமெண்ட் ஆஃப் டிவைன் ஸ்பிரிட். இயற்கையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிவைன் ஸ்பிரிட்டாக அவர் பார்த்தாரு. அது சாதாரணமா ஒரு கல்லு, மண்ணு, ஒரு நீரோடை அப்படின்னு பார்க்கல. இது ஒரு தெய்வீக தன்மை வாய்ந்த ஒரு ஸ்பிரிட்னு பார்த்தாரு. அக்கார்டிங் டு ஹிம் நேச்சர் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டீச்சர்ஸ். நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய எல்லா ஆசான்கள்லையும் இயற்கை வந்து மிகப்பெரிய ஆசான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு. அண்ட் இந்த நேச்சர் பாருங்க, அந்த பிட்வீன் த இன்வெல்லிங் சோல் ஆஃப் த யூனிவர்ஸ் அண்ட் த சோல் ஆஃப் அ மேன், இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த சோலும் அண்ட் சோல் ஆஃப் மேன் அதுவும் ஒரு டுவெல்லிங் ஆகுது. எங்கேயா, அதாவது அந்த ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன் எங்க அப்படின்னா இந்த நேச்சர் வழியாக தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, நேச்சர் தான் எல்லாத்துக்கும் தலையாய ஒரு ஆசான். அந்த நேச்சர்ல தான் சோல் ஆஃப் யூனிவர்ஸும் சோல் ஆஃப் மேனும் ஒரு ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன் அங்க ஏற்படுது. பாசிபிள் த்ரோ விச் மே கெயின், அது வழியாக இந்த இணைப்பின் வழியாக நமக்கு சக்தி கிடைக்குது, அமைதி கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது. இப்போ நேச்சர் தான் எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. சரி, இந்த இது இவ்வளவுத்தையும் நம்ம ஒருக்க ரிவைஸ் பண்ணிப்போம். கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் ஒரு கம்பாரிசன் இருந்தது. போப்ப ஆர்டிபிஷியல் லைஃப்க்குன்னா வேர்ட்ஸ்வர்த் வந்து ஒரு நேச்சுரல் லைஃப், ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கேள்விக்கு இதை வைக்கலாம். சரி, அப்படியே அடுத்தது வருவோம். அவருடைய லவ், நேச்சர் டுவர்ட்ஸ் அவருடைய லவ் அப்படிங்கிறது நம்ம அவருடைய நாலேஜ் அது இது கூடயும் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி இருக்கும். சரிங்களா, ஒன்றுக்கு ஒன்றும் சளைச்சது கிடையாது. அப்போ ஒரு விஷயத்தை நேச்சர்ல இருந்து எழுதணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா ரொம்ப கீனா வாட்ச் பண்ணி எழுதுறாரு. சின்ன விஷயம் கூட அவர் கண்ணுல இருந்து எஸ்கேப் ஆகாது. அதனால அவர் என்ன சொல்றாங்க, மாடர்ன் போயிட்லயே ரொம்ப கீனஸ்டான ஒரு விஷன் கொண்டவர், ஒரு பார்வை கொண்டவர் அவர்தான். அவர்தான் அந்த ஒரு ரொம்ப உற்று நோக்கக்கூடிய பார்வையை வச்சு இயற்கையை பத்தி எழுதுறாரு. சரி, அடுத்தது அவருடைய கருத்துப்படி லிட்ரரி ஃப்ரேஸ் அப்படிங்கிறது அப்படியே அந்த இலக்கியத்துக்காக எழுதக்கூடியது இல்லை. நம்ம அப்படியே வாழ்ந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக எழுதுறது. பட் த ரிசல்ட் ஆஃப் டைரக்ட் அப்சர்வேஷன், உற்று நோக்குறது மூலமா தான் அந்த ஒரு இலக்கியம் அப்படிங்கிறது நமக்கு படைக்கப்படணுமே தவிர்த்து இலக்கியத்துக்குன்னு ஏதோ ஒன்ன பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு எழுதுறதுங்கிறது இலக்கியம் கிடையாது. சரி, அப்ப இவரோட இலக்கியங்கள்ல லவ், நாலேஜ் எல்லாம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. ஆனா அதை தாண்டியும் ரிலீஜியஸ் ஃபீலிங்ஸ் இருக்குது. அதுதான் முதன்மையானதாக நிக்குது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய அவருடைய அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் பொய்ட்ரிக்கு ரெண்டு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். ஒன்னு லைன்ஸ் ரிட்டன் இன் த ரிட்டர்ன்ஸ் அபோவ் ரிட்டன் டிண்டர் அபை, அவங்க தங்கச்சி டாரதி கூட போகும்போது எழுதப்பட்ட ஒரு கவிதை. அடுத்தது ஓடான் இன்டிமேஷன் ஆஃப் இம்மார்டாலிட்டி. ஒரு சின்ன குழந்தையா நம்ம மாறிட்டோம்னா எவ்வளவு அழகா இருக்கும். நம்ம சின்ன வயசுல கண்ட்ரில எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம், அங்க வந்து ரொம்ப அழகா இருந்தது, இப்ப சிட்டி லைஃப்க்கு வந்துட்டோம், அதெல்லாம் பத்தி இதுல சொல்றாரு. ஏனிங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா இந்த நேச்சர் தான் மொத்தத்துக்கும் பெரிய ஆசான். ஒரு ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன் யூனிவர்ஸுக்கும் மனித சோலுக்கும், ரெண்டு சோலுக்கும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் இந்த நேச்சர் தான் அப்படின்றாரு. சரி, இனி அடுத்தது புதுசா போவோம்.
சரி, இவர் வந்து இயற்கையை தான் பத்தி எழுதுறாரு. அப்ப மனுஷங்கள பத்தி எழுதுறது இல்லையா? அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். இல்லைங்களா? சரி, வேர்ட்ஸ்வொர்த் இஸ் எசென்ஷியலி த போயட் ஆஃப் நேச்சர் அண்ட் ஹி இஸ் நாட் லெஸ் த போயட் ஆஃப் மேன். அப்ப மனிதனுக்கான போயட் இல்லையா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அதுக்கு எந்த குறைவும் கிடையாது. மனுஷன பத்தி எழுதியிருக்காரு. பாருங்க, இப்ப இயற்கைய பத்தி இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்ப மனித குலத்துக்காக அவர் ஏதாவது எழுதியிருக்காரா? எஸ். பிகாஸ் ஹியூமன் லைஃப் ஹிஸ் கிரேட்னஸ் இஸ் அ மாரலிஸ்ட். ஒரு மாரலிஸ்டாக மனித குலத்துக்கு என்ன எழுதணுமோ அதையும் எழுதியிருக்காருங்க. குறிப்பா பாருங்க, லார்ஜ்லி ஃப்ரம் ஹிஸ் ஃபர்ம் ஹோல்ட் அப்பான், அவருடைய நம்பிக்கை எதுல தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சிருந்தான்னா, சென்ட்ரல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் கான்டாக்ட் அண்ட் டியூட்டி. கடமையை செய், உன்னுடைய குணநலன்களை உன்னுடைய கேரக்டரா ஒழுங்கா வச்சுக்கோ. அண்ட் இஸ் அபைடிங் சென்ஸ் ஆஃப் த சுப்ரிமசி ஆஃப் த moral law, நன்னெறிப்படுத்துதல், அந்த டாக்டரைன்ஸை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. ஏன்னா இயற்கையும் நல்வழிப்படுத்தும் இல்லையா மனுஷனை, அதை தான் அவர் சொல்றாரு. ஓகே, மொத்தத்துல என்னது, மனுஷன் நல்லபடியா வாழணும், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சில எத்திக்ஸோட வாழணும் அப்படிங்கிறதையும் வேர்ட்ஸ்வொர்த் சொல்றாராம். ஹிஸ் எம்பசிஸ் எவ்ரிவேர் அப்பான் தோஸ் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ் வித், நமக்குள்ளதான் சக்தி இருக்குது. அந்த ஒரு படையப்பா அப்படிங்கிற ஒரு படம், அதுல பயங்கரமான ஒரு வரிகள் இருக்கும். உனக்குள்ளே சக்தி இருக்கு, அதை உசுப்பிட வழிபாரு. நம்ம அடிக்கடி இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் வைப்போம். அது நிறைய அஸ்பிரன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆம், அந்த டிமோட்டிவேட்டடா இருக்குது, நாங்க வந்து நிறைய பரீட்சை எழுதிட்டோம், இனி எங்க உருப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரொம்ப அவங்களுடைய குறிப்பா வந்து இந்த 90s அண்ட் 80ஸ்ல இருக்கக்கூடிய கிட்ஸ் நமக்கு அந்த பேசும்போதோ மெசேஜஸ், வாய்ஸ் மெசேஜஸ் சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப அது ஒரு சங்கடமா இருக்கும். ஏன்னா நம்ம நிலைமையும் கிட்டத்தட்ட அப்படி இருந்த மாதிரி, ரொம்ப இதை விட கீழே இருந்திருக்கிறோம். இப்போ அவங்கள கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணிச்சுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? எனக்கு சிறு வயதுல ஒரு பழக்கம் உண்டு. சிறு வயதுல ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி சின்னதா நம்ம ஒரு டிமோட்டிவேட்டட் ஆகும்போது, மோட்டிவேட் ஆகுறதுக்கு நான் ஒரு பாட்டு போட்டு கேட்பேன். அந்த அண்ணாமலைங்கிற ஒரு படம். அது சாதாரணமா மனித குலம் தானே. நம்ம நம்ம ஒண்ணும் புனிதர்கள் கிடையாதுல்ல. கடவுள் மாரி எங்கேயும் உதிச்சிருந்து வரல இல்லையா? சாதாரணமான எல்லாருக்குமான கஷ்ட நஷ்டங்கள் வரும். அப்படி நம்ம டிமோட்டிவேட்டட் ஆகும்போது, நான் கேட்கக்கூடிய பாட்டு, "இமயமலை ஆகாமல் எனது உயிர் போகாது." அப்படின்னு ஒரு பாட்டு ரொம்ப அழகா இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு நீங்க வந்து டவுனா இருந்தீங்கனாலும், அந்த பாட்டுல போட்டு நம்ம கேட்கும்போது, ரொம்ப ஒரு மோட்டிவேட்டடா வரும் நமக்கு. "சூரியன் தூங்கலாம், எனது விழி தூங்காது." பாட்டெல்லாம் நல்லா கேட்போம். பாட்ட கேட்டு முடிஞ்சோனே படுத்து கிடந்து தூங்கிருவோம். இது நம்மளுடைய ஒரு கெட்ட பழக்கம். ஸோ இப்படி என்ன மாதிரி நெறைய கேரக்டர்ஸ் இருக்கும்னு நம்பி தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்மளுடைய அந்த WhatsApp ஸ்டேட்டஸ்ல இப்படி அடிக்கடி வைக்கிறது உண்டு. அந்த ஒரு வரிகள் வந்து இந்த படையப்பா படத்துல வரும். இந்த ரஜினிகாந்த் பாடிக்கிட்டு வருவாரு இல்லீங்களா? "உனக்குள்ளே சக்தி இருக்கு, அதை உசுப்பிட வழி பாரு. சுப வேளை வந்து சேர்ந்துரும் உனக்கு." சரிங்களா? அது விவேகானந்தர் சொன்ன கருத்துங்க அது. விவேகானந்தர் சொன்னது, "உனக்குடைய சக்திய நீ எங்கேயும் தேடாத. உனக்குள்ள தான் இருக்குது. அத பயன்படுத்தி நீ மேல வா." அதையே தான் தலைவரும் சொல்றாரு. ஓகேங்களா? அப்ப எவ்வளவு ஒரு கம்பேரிசன் பாருங்க, மாறி, மாறி, மாறி. எஸ். என்ன சொல்றாரு? ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ் வித்தின் அஸ். நமக்குள்ள தான் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. நீ வந்து ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும், மாரலிஸ்டிக்கா நீ ஜெயிச்சு உலகத்துல வரணும் அப்டின்னா, உனக்குள்ள இருக்கக்கூடிய சக்திய தான் நீ தேடணும். வெளிய நீ முருகர கும்பிட்டாலும், ஜீசஸ கும்பிட்டாலும், அல்லாஹ்வ கும்பிட்டாலும், சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. நீ முதல்ல உன்னை வணங்கு. உன்கிட்ட இருக்கக்கூடிய சக்திய நீ நம்பு. சரிங்களா? நம்பிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள நம்ம துணைக்கு கூப்பிடணும். தட் கிவ் அஸ் பவர் ஓவர் அவர்செல்வ்ஸ் அண்ட் தி எபிலிட்டி. நாம வெளிய வந்து எனக்கு கை, கால் இருக்கு. நான் வந்து 10 புத்தகங்கள் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு வெளிய நீ காமிக்கக்கூடிய இந்த ஆட்டிட்யூடுக்கு பதிலா, உள்ள இருந்து அத வெளிய கொண்டு வா. இஃப் வி எக்சர்சைஸ் தெம் ரைட், அத நீ நல்லா பயிற்சி பண்ணேன்னா, டு லிஃப்ட் அவர் செல்ஃப் த்ரூ கான்ஷியஸ் அண்ட் பேஷண்ட் எஃபோர்ட். ரொம்ப கவனமாக நீ அத வந்து திரும்ப திரும்ப எக்சர்சைஸ் பண்ணி வெளிய கொண்டு வரும் பொழுது, அது உனக்கு மிகமா உதவி பண்ணுங்க. அபோவ் த ரீச் ஆஃப் சர்கம்ஸ்டான்ஸ் அண்ட் ஃப்ளக்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் திங்ஸ். வெளிய என்ன பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அத தாண்டி உன்ன கூட்டி தள்றதுக்கு, கூட்டி சொல்றதுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ் உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ரீதியான எழுச்சி தான் உதவும். இது வேர்ட்ஸ்வொர்த் சொன்ன விஷயங்கள நமக்கு ஹட்சன் ஒப்பிச்சுட்டாரு. இப்ப இவ்வளவு நேரம் என்னது, ரொம்ப நல்ல விதமா தான் சொல்லி வந்திருக்காரு. இப்ப தான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வர்றோம். இது வந்து கிட்டத்தட்ட ஹட்சன் தான் சொல்றாரு. பட் இது கால்ட்ரிட்ஜ்னுடைய பாயிண்ட்ஸாக இருக்கலாம். சரி. தி லிமிட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த் ஜீனியஸ். வேர்ட்ஸ்வொர்த்தினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ல சில குறைபாடுகள் இருக்கும் இல்லைங்களா? அதத்தான் இந்த லிமிட்டேஷன்ஸ் கொண்டு வர்றாரு. இதுக்கு மேல இல்லைங்க அவர்ட்ட அப்படிங்கிற மாரி. என்ன? 1, ஹி ஹேட் நோ ஹியூமர் அண்ட் லிட்டில் பேஷன். ஏதாவது கொஞ்சம்
மனித எமோஷன்ஸ் டிஃப்ரெண்டா, இப்ப ஹியூமர்ங்கிறத ஒண்ணு காமெடின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் 4 ஃப்ளூயிட் வரக்கூடிய அந்த கோபம், தாபம், அந்த வெட்கம், அந்த மாரி 4 ஃப்ளூயிட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? இந்த பென் ஜான்சனுடைய எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர். அதுல ஒரு ஹியூமர் இருக்குது. ஒரு ஃப்ளூயிட். இந்த அம் மனித உடல்ல இருக்கக்கூடிய 4 ஃப்ளூயிட்னுடைய அந்த மாற்றங்களால ஏற்படக்கூடிய ஹியூமர்ஸ் இது. சரிங்களா? அப்போ ஹியர் நோ ஹியூமர் அண்ட் லிட்டில் பேஷன். அதுவும் இல்ல. லிட்டில் பேஷன்னா பேஷன் இல்ல. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மேல பேஷன் இருக்குதுன்னா இல்ல. இப்ப அது ஒரு குறையாக நம்ம பார்க்கிறோம். 1. அடுத்தது அவருடைய அந்த ரைட்டிங்ல most are bound to acknowledge that he wrote more uninspired and unpoetic verse. ரஃப்பா, ட்ரையா இருக்கக்கூடிய நெறைய கவிதைகள வித்தவுட் எனி இன்ஸ்பிரேஷன் சும்மா காச்சும் எழுதி வச்சிருக்காரு. கண்ட மேனிக்கு வாயில வந்த மாரி எழுதிச்சிருக்காரு. இது ஒரு தப்பு. ஆ இவர மாரி இப்படி ஒரு குறைவுள்ள ஒரு ஒரு கவிதை எழுதுனது வேற யாரும் கிடையாது. அதுக்கு அடுத்தது முக்கியமா ஒரு டவுன் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய எக்ஸர்ஷன். எக்ஸர்ஷன் அப்படிங்கிறது நெறைய ஒரு கவிதைகளினுடைய தொகுப்பு. நெறைய கவிதைகள் அதுக்குள்ள இருக்குது. அம் குறிப்பா பார்த்தீங்கன்னா, அதனுடைய அந்த வரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையா தான் இருக்கும். ட்ரை ஏரியா. மோரலைசிங் ஆஃப் த டல்லஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரோசைக் கைண்ட். ப்ரோஸுக்கும், பொயட்ரிக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம ஒரு மாரி ட்ரையா, நிமிர்ந்த மாதிரியான ஒரு ஒரு கவிதைக்கான கொஞ்சல்கள் இல்லாம எழுதப்பட்டிருக்குது அந்த கவிதைகள். அப்ப இது ஒரு குற்றம். இதுவும் அவருடைய லிமிட்டேஷன். தட் மீன்ஸ் அவருடைய குறைகள்ல ஒண்ணு. நம்ம எடுத்துக்க வேண்டியது. தென் இது அவ்வளவு நீங்க சேர்த்து பாருங்க. இப்படி சில சில குறைகள் அவர்ட்ட நம்ம சொன்னாலும், சில விஷயங்கள்ல அவருடைய செலக்ஷன்ஸ், அவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் இந்த செஞ்சுரிக்கே இல்ல இந்த இங்கிலீஷ் லிட்டரேச்சர்க்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. சரிங்களா? அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஃபைனஸ்ட் ட்ரெஷர்ஸ் இன் இங்கிலீஷ் பொயட்ரி அப்படின்னு அவருடைய கவிதையில அளிக்கலாம். இது அவ்வளவுமே அதுதாங்க. சரியா? அண்ட் அவரே என்ன சொல்றாரு? அண்ட் சஃபிசஸ் டு கிவ் ஹிம் அ ஹை பிளேஸ் அமாங் தோஸ் ஆஃப் ஹூம் ஹி ஹிம்செல்ஃப் ரைட்ஸ். எவனாவது என்ன பத்தி இனி ஏதாவது குறை சொன்னீங்கன்னா, நான் எப்படிப்பட்டவன்? ஒரு கவிஞனா நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத தானே எழுதி வச்சிருக்கிறார். இப்ப கண்ணதாசன் எல்லாம் எழுதி வச்சிருப்பார். தன்னைத்தானே ஒரு ஆட்டோபயோகிராபில ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு அப்படிங்கிற மாரி அவருடைய ஆட்டோபயோகிராபில எழுதுற மாரி சொல்லுவாங்க. அதே மாரி தலைவரும் எழுதியிருக்காரு. இது அவருடைய ஒரு போயத்துல இருந்து எடுக்கப்பட்ட வரிகள். இப்போ இது ஒரு சின்ன ஒரு கொஸ்டினா உங்களுக்கு தந்துடுறேன். இந்த வரிகள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கவிதையினுடைய கடைசி ஸ்டான்ஸால வரக்கூடிய வரிகள். கடைசி ஸ்டான்ஸால வரக்கூடிய வரிகள். அந்த கவிதை என்ன? அதனுடைய டைட்டில் நமக்கு வேணும். உடனடியா எக்ஸெக்ஷன்ல போய் தேடாதீங்க. இது ஜஸ்ட் நீங்க இந்த லைன எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து வேர்ட்ஸ்வொர்த்தனுடைய லைனு. அப்ப இது எந்த கவிதையில இருந்து வந்தது அப்படிங்கிறத மட்டும் சர்ச் பண்ணி பாருங்க. பிளெஸிங்ஸ் பி வித் தெம். இந்த தெம் அப்படிங்கிறத நான் யாருன்னு சொல்லிடுறேன். தே ஆர் போயட்ஸ். அப்ப அவர தான் சொல்றாங்க. அவர சார்ந்த கவிஞர்கள தான் அவர் சொல்றாரு. தெம்ங்கிறது போயட்ஸ். பிளெஸிங்ஸ் பி வித் போயட்ஸ். ஓகேங்களா? கவிஞர்கள் மேல இந்த ஆசீர்வாதங்கள் படியட்டும். அந்த எட்டர்னல் பிரைஸ் என்றென்றைக்கும் அவங்க நம்ம பிரைஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஏன்? ஹூ கேவ் அஸ் நோப்லர் லவ்ஸ். அவங்க நமக்கு நெறைய குடுத்திருக்காங்க. நோப்லர் லவ்ஸ் அண்ட் நோப்லர் கேர்ஸ். அது கவிஞர்கள் குடுத்தாய்ங்களாம். அவரு அடிச்சு விடுறாரு. அவர் கவிஞர்னால அவர உயர்த்தி சொல்லிட்டு இருக்காரு. நோப்லர் லவ்ஸ், நோப்லர் கேர்ஸ், த போயட்ஸ் ஹூ ஆன் எர்த் ஹேவ் மேட் அஸ் ஹேர்ஸ் ஆஃப் ட்ரூத். நம்மள அவங்களுடைய சந்ததிகளா மாத்திருக்காங்க. தட் மீன்ஸ் நம்ம நெறைய குடுத்துட்டு போயிருக்காய்ங்களாம் அவங்க. என்னது? ட்ரூத், பியூர் டிலைட் பை ஹெவன்லி லேஸ். அந்த ஹெவன்லில இருந்து வரக்கூடிய அந்த ஒளி பட்டம் நமக்கு மேல படுற மாரி, அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிற மாரி, நெறைய விஷயங்கள இந்த கவிஞர்கள் நமக்கு குடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி சொல்லி தந்திருக்காங்க. கடவுள் பத்தி சொல்லி தந்திருக்காங்க. ஏன்னா நெறைய ஹிம்ஸ் படிச்சவங்க இல்லீங்களா? பஜனை பாடல்கள்ல தான் கடவுள பத்தின அந்த துதிகள் எல்லாம் வரும். இப்படி எல்லாமா நமக்கு குடுத்துட்டு போனவங்க, அவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பொழியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்கன்னு யார தான் சொல்றாரு? தன்னத்தான தான் சொல்றாரு. அவரும் ஒரு போயட் தான் இல்லீங்களா? எஸ். அப்ப இதோட நமக்கு வேர்ட்ஸ்வொர்த் முடிவுக்கு வர்றாருங்க. ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த்த நம்ம முடிவுக்கு கொண்டு வந்துர்றோம். அடுத்த வகுப்பு நம்ம எங்க படிருவோம்? கால்ட்ரிட்ஜ் பத்தி படிப்போம். சரிங்களா? ரைட். ஐ ஸ்டாப் ஹியர். கன்டின்யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.